வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட விலாகில் என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாமா? ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு அறுத்துட்டு இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விஷயமெல்லாம் நான் சொல்லுவேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அது என்னுடைய செல்லம், அதாவது இன்டோர் பிளான்ட்ஸு நான் நல்லபடியாக பார்த்து வளர்த்திட்ருக்கேன். அது எப்படி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நான் தனியாக ஒரு விலாக் போடுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த செர்ரி டொமேட்டோஸ் எல்லாம் வந்து என்னுடைய கணவர் வந்து வாங்கிட்டு வந்தார். என்னுடைய மற்ற விலாகெல்லாம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும், நாங்கள் வந்து சந்தையில் தேங்காய் வியாபாரம் பண்ணுறவங்க அப்படின்ட்டு. எங்களுக்கு வந்து எப்படின்னா, எங்ககிட்டேருந்து தேங்காய் வாங்கிப்பாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அவங்கக்கிட்டேருந்து வெஜிடபிள்ஸ் அதாவது ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்குவோம். அந்த மாதிரி தான் வந்து டொமேட்டோஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அவங்க வந்து சின்ன சின்ன கூடையில் வந்து டொமேட்டோலாம் போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் சீப்பாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒட்டுக்கா டொமேட்டோஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவார். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கூடையில் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உலர்த்திடுவேன், ஒரு சாக்கில் போட்டு உலர்த்திடுவேன். லைட்டாக ஈரம் இருந்தால் கூட அது வந்து உணர்ந்துடும். இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து வெயிலில் கூட நான் வச்சுருவேன். லைட்டாக சுருங்கின மாதிரி ஆகும் தோல், ஆனால் ஒன்றுமே கெட்டு போகாது, அழுகாது. எப்போ வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ நாள் கழிச்சு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் டொமேட்டோ கார சட்னி மாதிரி பண்ணியிருந்தேங்க. இந்த ரெசிபி வந்து நான் ஃபுல்லாக எடுக்கலை, சும்மா கொஞ்சம் தான் நான் எடுத்துருக்கேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இது வந்து கோதுமை தோசைக்கு நாங்கள் வந்து செஞ்சது. நெக்ஸ்ட்டு என்னோடய வீட்டில் வந்து எப்பவுமே ராகி கோதுமை இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கையே உடஞ்ச மாதிரி. இப்போ சமீபத்தில் கொஞ்ச நாளாக வந்து வேலை ரொம்ப ஜாஸ்திங்க. எங்கள் வீட்டில் வந்து மேலே ஆல்ட்ரேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் எனக்கு அங்கேயே பிஸியாக இருக்கிறதுனால என்னால் பண்ண முடியல. இப்போ நான் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இது ஃபுல்லாக அந்த ரெண்டுமே வந்து முளை கட்டி வச்சு தான் நான் வந்து எப்போவுமே அரைப்பேன். கோதுமை மாவு கொஞ்சம் இருக்கும்போதே மறுபடியும் வாங்கிட்டு வந்து முளைக்கட்டி அரைச்சி வைப்பேன். இது கூட நான் சத்து மாவு தானியமும் வாங்கியிருக்கேன். அது வந்து அரைக்கணும், வறுத்த பிறகு தான் அதை அரைக்க முடியும். அது தனியாக ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக தான் அதை நான் அப்புறமேட்டுக்கு அரைச்சிக்கலாம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். இப்போ இந்த ரெண்டு மட்டும் நான் முளை கட்டுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அந்த முளை கட்டினதெல்லாம் எடுக்கல, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே, அதனால் நான் வீடியோ போடல. ஒருவேளை அப்படி வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக முளை கட்டும்போது நான் வீடியோ எடுக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னா, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. என்னுடைய வீட்டில் வந்து இப்போ சமீப காலமாக கெஸ்ட்டு நிறைய பேர் வராங்க. ஏன்னா என்னுடைய வீட்டில் மேல் வீட்டில் வந்து என்னுடைய வீட்டுக்காரோட அண்ணா, அதாவது எனக்கு தாய் மாமா, என்னுடைய கதையெல்லாம் என்னன்னு என்னோடய விலாக்லலாம் சொல்லியிருக்கேன். என்னுடைய தாய் மாமாவை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அதில் வந்து கடைசி தாய் மாமாவை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். என்னுடைய முதல் தாய் மாமா மூத்தார், அவர் வந்து பஞ்சாபில் இருக்கிறாரு. அவர் வந்து கோயம்புத்தூர்லேயே செட்டில் ஆக வராரு. என்னோடய அப்பா வந்து என்னை கல்யாணம் ஆகி 3 மாதத்தில் இறந்துட்டாங்க. எனக்கு வந்து அப்பாவாக என்னை படிக்க வச்சு இந்த அளவுக்கு வந்து விவரமாக கொண்டுட்டு வந்தது வந்து என்னுடைய மூத்த தாய் மாமா தான். என் அப்பா ஸ்தானத்துலேருந்து அவர் வந்து என்னை நல்லபடியாக பார்த்துக்கிறாரு. என்னுடைய கணவர் வந்து என்னை ஏதாவது திட்டினா கூட, எதுக்குடா அந்த பிள்ளையை பிடிச்சி இப்படி திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சத்தம் போடுவார். அந்தளவுக்கு வந்து என் மேலே அக்கறை எடுத்துப்பார். இப்போ வந்து மேலே அந்த வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கறது கூட மாமாவோட ஃப்ரெண்டு தான். ஸோ இந்த மாதிரி கெஸ்ட்டெலாம் நிறைய பேர் வர்றாங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து இப்போ மத்தியான நேரத்தில் ஜூஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, நான் நார்மலாக காஃபி டம்ளரில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் பேசாமல் நம்ம ஜூஸ் டம்ளர் ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு மீஷோவில் நான் தேடி பார்த்தேன். நிறையா மாடல் இருந்தது. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சது. கொஞ்சம் ஹைட்டாக இருந்துச்சு, பார்த்தா கொஞ்சம் சிம்பிளாகவும் இருந்தாலும் நல்லா கிராண்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இது வாங்கினேன். நான் கூட மீஷோவில் வந்து இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இது வரைக்கும் ஆர்டர் பண்ணது கிடையாது. சரி, இப்போ புதுசாக நாம் ஆர்டர் பண்ணுறமே எப்படி வரும் அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா ஒரு கிளாஸ் டம்ளர் தூருட்டுருந்தா கூட நம்ம அத்தனையும் மறுபடியும் ரிட்டன் கொடுத்து மறுபடியும் வேறு வாங்கிக்கிட்டு இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து எனக்கு அவசரமாக கிளாஸ் டம்ளர் தேவைப்படுது. நம்ம கடையிலலாம் போய் வாங்கினா பயங்கர ரேட் ஆகும். ஸோ அதனால் நான் ஆர்டர் பண்ண துணிஞ்சு, ஆனால் நான் பயந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா கெட்டியாக வந்தது. இதனுடைய லிங்க்கு நான் அனுப்ப முடியாது, பட் கோடு அதனுடைய ரேட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வந்து மீஷோ ஆப்பை ஆன் பண்ணி அந்த கோடை நீங்கள் டைப் பண்ணாவே அந்த கிளாஸ் டம்ளர்ஸ் எல்லாம் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து நான் மாவு அரைச்சிட்டு வந்தது தான் நான் இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கேன். என்னென்னா, எப்போவுமே எல்லா பெண்களுக்கும் வந்து தன்னுடைய குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறை ஜாஸ்தி. தன்னுடைய குடும்பத்தை ஆரோக்கியமாக வைக்கணும் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய குறிக்கோளாக நினச்சி வந்து வேலை செய்வாங்க. அந்த மாதிரி தான் பார்த்து ஒவ்வொன்றும் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி சத்து மாவு, அதுக்கப்புறம் கோதுமை மாவு, ராகி மாவு இதெல்லாம் அரைக்கிறது எல்லாமே இந்த தானியங்கள் வந்து ஒரு நிறைய சத்துக்கள் அடங்கி இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுப்பாங்க. நானும் அதே மாதிரி தாங்க தீர நான் இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து அரைச்சி வச்சுப்பேன். எல்லாமே முளை கட்டி தான் அரைச்சி வச்சுப்பேன். அதான் காமிச்சிட்டு இருந்தேன். இப்போ என்ன, நம்ம தானியமெல்லாம் அரைச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன, சப்பாத்தி தானே. நார்மல் சப்பாத்தி எப்படி, எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஸ்பெஷல் இல்லையா, அதனால் சப்பாத்திக்கு வந்து சிக்கன் கிரேவியும்
அந்த கன் சிக்கன் ஃப்ரையும் நான் பண்ணியிருந்தேன். நீங்கள் பாருங்கள் அது நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் எப்படின்னா கவுண்டர் டாப்பே இருக்காதுங்க. நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அடுப்புக்கும் அந்த சிங்க்குக்கும் இடையில எவ்வளோ கேப் இருக்குன்னு, அந்த மாதிரி தான் இருக்குது. நான் வந்து எப்போவுமே பொருள் வந்து நிறைய சேர விட மாட்டேன். சிங்கில் வந்து அப்பப்போ நான் கழுவிடுவேன். ஸோ அப்போ அதனால் சிங்கில் வந்து காலியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அடுப்பு மேடையே இல்லாமல் இப்போ எங்கள் வீட்டில் கெஸ்ட்டு இவங்க இப்போ வந்து வீட்டில் ஆல்ட்ரேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அதனால தான் கெஸ்ட்டுன்னு கிடையாது. இவர் எந்த சொந்தக்காரங்க வந்தாலும் சரி, ஒரு நோம்பினா அதுக்கு வந்து கரகம் எடுத்துகிட்டு வருவாங்க, அவங்களுக்கு ஜூஸ் கலக்கிறது, இந்த மாதிரி நிறைய விசேஷங்களில் வந்து என்னுடைய வீட்டில் சமையல் அறையில் தான் வேலை அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அடுப்பு மேடை யூஸ் பண்ணி என்னால் சமைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு டைம் எல்லாம் கீழே வச்சு சமணங்கள் போட்டு உட்காந்து பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும். நான் என் கணவர்கிட்ட வந்து நான் கேட்டிருந்தேன், இந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணும்போது எனக்கு இந்த சிங்க்கு மட்டும் ஒரு ஓரமாக வச்சு கொடுத்து ஒரு அடுப்பு மேடை மட்டும் நீளமாக வச்சு கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன். அவர் பார்க்கலாம், நாம் அப்புறம் கடைசியில் வேணால் சொல்லி பார்க்கலாம், அப்படி பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னார். பார்க்கலாம், அந்த வேலையை ஆரம்பிப்போமா இல்லையா அப்படின்ட்டு பின்னாடி பார்க்கலாம். இப்போ வந்து நான் சப்பாத்திக்கு வந்து சிக்கன் கிரேவி அண்டு ஃப்ரை கன் சிக்கன் வந்து நான் ஃப்ரை பண்ணேன். அதுக்கெல்லாம் நார்மலானது தான். நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க அந்த தட்டில், உங்களுக்கே பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள், இந்த 4 மட்டும் நான் எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா சிக்கன் நல்லா மேரினேட் பண்ணி நான் ஊற வச்சு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது தான். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். சிக்கன் 65 பண்ணுற மாதிரி தான் இதுவும் நார்மலானது. நெக்ஸ்ட்டு வந்து பக்கத்துலேயே அது வந்து கன் சிக்கன் வந்து வெந்துட்டுருக்கும்போதே சிக்கன் கிரேவிக்கும் நாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் வந்து அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். எந்த ஒரு நான்வெஜ் ஆகட்டும், இஞ்சி பூண்டு வந்து 2 விதமாக நம்ம போட்டால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஒன்று வந்து நல்லா மையாக அரைக்கணும், நல்லா பேஸ்ட் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்னொன்று வந்து 1 2 தட்டி போடுறது, அதுலேயும் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் வந்து மேக்ஸிமம் 1 2 தட்டி தான் போடுவேன். இப்போ அடிக்கடி வந்து எங்கள் வீட்டில் பள்ளிப்பாளைய சிக்கன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வந்து குழம்பு வச்சு அந்த குழம்பு தனியாக இருத்துட்டு அந்த சிக்கனை தனியாக வறுப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த இஞ்சி வந்து நம்ம தட்டி போட்டோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு தட்டி போட்டது, அதுக்கப்புறம் வெங்காயம், மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா தொலாவி விட்டுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போகக்கூடாதுன்னு எல்லாம் ஃபாஸ்ட்டு பண்ணியிருக்கேங்க. பாருங்கள், ஒரு சைடு வந்து அந்த கன் சிக்கன் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. 2 கன் சிக்கன் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோ வந்து நார்மலான சிக்கன் வாங்கியிருந்தேன், குழம்புக்கு கிரேவிக்கு இருக்கிற மாதிரி. கன் சிக்கனும் ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க. இன்னொரு பக்கம் நான் திருப்பி போட்டாச்சு. அங்கே சிக்கன் கிரேவிக்கு வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னா, கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அந்த இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருந்தேன் இல்லையா, அது போட்டாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம், மிளகாய், தக்காளி மட்டும் இத்தினோண்டு அந்த நான் ஃபஸ்ட்டு காமிச்சிருந்தேன் இல்லையா செரி தக்காளி மாதிரி, அதில் ஒரு 2 தக்காளி போட்டிருந்தேன், அவ்வளோதான். அது கூட வந்து அந்த கண்ணாடி கப்பில் என்ன வச்சுருந்தேன் அப்படின்னா, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருந்துச்சு, அது நான் கொஞ்சம் போட்டேங்க. அது கூட மஞ்சத்தூளெல்லாம் போட்டேன், அதெல்லாம் நான் காமிக்கல. பட் இந்த குழம்பு மிளகாய் தூள் மட்டும் போட்டிருந்தேன், காமிச்சிருக்கேன். இப்போ வந்து நான் கழுவி வச்சுருந்தேன் அந்த சிக்கன் பீஸையும் எடுத்து நான் அந்த வடை சட்டியில் போட்டிருக்கேங்க. நான் வந்து ஒரு பக்கம் இப்போ கொஞ்ச நாள் தான் ஆச்சு நான் வீடியோ ஆரம்பிச்சு. ஸோ அதனால தான் கொஞ்சம் அங்கே இங்கே ஆங்கிள் மாற்றி வைக்கிறதுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ அந்த வடை சட்டி மட்டும் தெரியுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீ போக போக நல்லாவே நான் கற்றுப்பேன். கீழே ஒரு சாக்கு பார்க்குறீங்க இல்லையா, அதில் வந்து நான் சின்ன வெங்காயம் வச்சுருக்கிறேங்க. அது ஏன் நான் அந்த மாதிரி அது என்ன சாக்கு அப்படின்னா, அது ரொம்ப ஓட்டையாக இருக்கும் அந்த சாக்கு. அதில் தான் நான் சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். நான் என்னென்னா அப்பப்போ போய் வெயிலில் காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ தக்காளி வாங்கிட்டு வந்தார் இல்லையா, அந்த மாதிரி சின்ன வெங்காயம் எப்போவுமே விலை கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுவார். நான் இந்த மாதிரி கூடையில் போட்டு வைக்கும்போது கொஞ்சம் வெயிலில் காய வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்காது, ஒரு டைம் தூக்கிட்டு போகிறது ஈஸியாக இருக்காது அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி சாக்கில் போட்டு வச்சுப்பேன். அது ஓட்டையாக இருக்கும் அந்த சாக்கு. பாருங்கள், இப்போ சிக்கன் எல்லாம் நல்லா தொலாவி விட்டாச்சு. இப்போ கன் சிக்கனும் மறுபடியும் இன்னொரு பக்கம் நான் திருப்பி போடுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த நான் கீறி விட்டுருக்கிறதுனால தான் அந்த அளவுக்கு விரிஞ்சு கொடுக்குது. அப்போ தான் எலும்பு பக்கமாக இருக்கிற எல்லா அந்த சதையெல்லாம் வேகும். இல்லாட்டி என்ன ஆகும்னா, மேலாக்கில் இருக்கிற அந்த சதையெல்லாம் வெந்துடும், பட் எலும்பு பக்கமாக இருக்கிறதெல்லாம் எதுவும் வேகாமல் பச்சையாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். நான் இன்னுமே நல்லாவே கீறி விடுவேன். அதே மாதிரி லெக் பீஸ் வாங்கினாலும் அப்படி தான், இந்த சிக்கன் லாலிபாப் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்தளவுக்கு நான் கீறி விட்டு லாலிபாப் மாதிரி பண்ணி அப்புறம் தான் நான் லெக்கை வந்து ஃப்ரை பண்ணுவேன். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சு, சிக்கன் கிரேவிக்கு அளவான தண்ணி. இப்போ நான் வந்து எல்லாம் தொலாவி விட்டு மூடி வச்சுருவேன். அது பாட்டுக்கு அது வெந்துடும். கன் சிக்கனும் பண்ணியாச்சு, சிக்கன் கிரேவியும் பண்ணியாச்சு. நீ அடுத்தது என்ன? நான் தான் கோதுமை மாவு அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கேன் இல்லையா, சப்பாத்தி தான் எங்கள் வீட்டில். நீங்கள் உங்கள் வீட்டில் என்னென்னலாம் டிஃபன் பண்ணிங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடிக்கடி நீங்கள் பண்ணக்கூடிய டிஃபன் என்ன அப்படிங்கிறதே சொல்லுங்கள். இந்த விலாக் வந்து நான் வியாழக்கிழமைக்கு எடுத்ததுங்க, அதனால தான் நான்வெஜ் பற்றி நான் போட்டிருக்கேன்.
சப்பாத்தி வந்து எங்கள் வீட்டில் எப்படின்னா, நாங்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. எல்லாருமே நிறைய பேர் அப்படி தான் சாப்பிடுவீங்க எனக்கு தெரியும். ஆனால் அந்த சப்பாத்திக்கு வந்து நாங்கள் இந்த தேங்காய் சட்னி ஆகட்டும், இந்த குருமாவாகட்டும், அது மட்டும் இல்லாமல் மசாலா ஆகட்டும், இந்த மாதிரிலாம் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த கிரேவி இந்த மாதிரி சிக்கன் நான்வெஜ்ஜே நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அது போக வந்து ஃபுல்லாக அந்த புளிப்பு சுவை உள்ளது தான் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அப்புறம் சப்பாத்தி ஆகட்டும், பூரி ஆகட்டும், எதுவுமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இது நிறைய முறை சொல்லியிருக்கேன். இந்த சப்பாத்தியை பொறுத்த வரைக்கும் நான் வெறும் கோதுமை மாவு மட்டும் போட மாட்டேன், ராகி மாவு சேர்த்திருக்கேன். இதே நான் சத்து மாவு அரைச்சிட்டு வந்தேன்னா அதுலேயும் கொஞ்சம் போடுவேன். மல்டி கிரெயின் சப்பாத்தி தான், பட் இந்த டைம் ராகி மாவு மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், ராகி நிறைய பேர் யோசிப்பாங்க ராகி மாவு போட்டு அப்படியே ட்ரையாக வரும் அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. கோதுமை மாவு அதிகமாக போட்டுட்டு ராகி மாவு கொஞ்சம் கம்மியாக போடலாம். அப்படி போட்டோம்னா ட்ரை ஆகாது, நல்லா சாஃப்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி மாவு வந்து நம்ம முதலே பிசைஞ்சு ஒரு துணியை போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட மாவாக இருந்தாலும் அது சாஃப்டாக பூரி மாதிரி எந்திரிச்சு கொடுக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் நானும் சுட்டிருக்கேன். நான் முதல்லையே சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். நான் உங்களுக்கு முதல்ல காமிச்சது என்ன அப்படின்னா, நான் வந்து பிசைஞ்சு வச்சதே மறுபடியும் ஒரு டைமு சுடுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் மறுபடியும் நம்ம பிசையணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ என்னோடய பையனுக்கு தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கிரேவியாக தனியாக எடுத்துகிட்டு கொஞ்சமாக சிக்கன் எடுத்து வச்சுருவேன். கன் சிக்கன் வந்து முதல்லையே சாப்பிட்டுட்டாங்க. ஸோ அதனால் அது நான் காமிக்க முடியல. இப்போ இது வந்து சிக்கன் கிரேவி அண்டு சிக்கன் அண்டு சப்பாத்தி. இதுதான் எங்களுடைய நைட்டு டிஃபன். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். எல்லோரும் பத்திரமா நல்லபடியாக சந்தோஷமாக இருங்க. உங்கள் உடம்பு ஆரோக்கியத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர்.